ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா, ப்ரொஃபசர் ஹானோ டாக்டர் கிம்மும் சேர்ந்து எதுக்காக அந்த இங்கியோ குரூப்போட லீடரை கொலை பண்ண பாக்குறாங்கன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காமிச்சிருந்திருப்பாங்க. ப்ரொஃபசர் ஹானோட தங்கச்சி லாயரா இருந்திருப்பாங்க. அவங்க இந்த இங்கியோ குரூப்க்கு எதிராக ஏதோ ஒரு கேஸை விசாரிக்க போய் அதனால பிரெக்னண்டா இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அந்த இங்கியோ குரூப்போட லீடரை கொலை பண்றதுக்காக இப்படி ஜெயிலுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. நம்ம டான் முன்னாவோட ஹெல்ப் மூலியமா ஒரு டூப்ளிகேட் கீயை செஞ்சு அந்த கீ எடுத்துட்டு அந்த செக்ஷன் டி ப்ரொஃபசர் போயிடுறாரு. ஆனா அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு போனா உள்ள ஒரு பெரிய செவரு இருக்கு. அந்த செவத்தை உடைச்சாதான் அதுக்கு அந்த பக்கம் அந்த இங்கியோ குரூப்போட லீடர் இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ப்ரொஃபசர் இந்த பக்கம் வந்து நின்னுட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த இங்கியோ குரூப் லீடரால இதை சென்ஸ் பண்ண முடியுது. அவர் கண்ணுல மரண பீதி தெரியுது. அடுத்த நிமிஷம் வார்டனுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. வார்டன் அடிச்சு புடிச்சு இங்க மெடிக்கல் ரூமுக்கு வந்து பாக்குறாரு. ஆனா இங்க ப்ரொஃபசர் போட்டாட்டம் தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணுமே பண்ணல, ரிட்டர்ன் வந்துட்டாரு போல இருக்கு. அதை பார்த்துட்டு போய் அந்த இங்கியோ குரூப் லீடர் கிட்ட இல்ல அவன் அங்கதான் தூங்கிட்டு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்றாரா. இல்ல என்னால உணர முடிஞ்சது, அவன் கண்டிப்பா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த லீடரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போன எபிசோட்லயே நமக்கு காமிச்சிருந்தாங்க, யூகி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அசாசின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஒரு டிராபிக்ல நின்னுட்டு இருக்கும்போது அவ காரோட பேக் சீட்ல யாரோ இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் பண்ணாலியா லீ மின்ஜேன்ற பொண்ணு, அந்த பொண்ணு தான் அங்க உட்கார்ந்துருக்கா. யூகி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அவர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிடுறா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூகி சைலண்ட் ஆயிட்டு அப்படியே நைஸா அவளோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறா. அவ பாட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்த அசாசின் அதுக்கப்புறம் இனிமே அவ எங்கேயும் போகலன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் யூகி வந்து அந்த பொண்ணை கார்ல இருந்து கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கே போயிடுறான். நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. இங்கேயோ குரூப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். மேபி அது அந்த லேடி பார்க்கோட அசிஸ்டண்டா கூட இருக்கலாம். ஏன்னா போன எபிசோட்ல காமிச்சிருந்திருப்பாங்க அவ இந்த பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா, ஏதோ திருட்டுத்தனமா வேலை பார்த்துட்டு. அடுத்த நாள் யூகி என்ன பண்றா, இந்த இறந்து போனாங்க இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுல அந்த ஒய்ஃபோட ஒரிஜினல் அட்ரஸோ அவங்க பேரண்ட்ஸோட டீடைலும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா இல்லையா, அதை சோபின் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. அவங்களோட வீட்டுக்கு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி யூகி சோபின் கிட்ட கேக்குறா, நாம இங்க வரப்போறன்ற விஷயம் வேற யார்ட்டையாவது சொன்னியா அப்படின்னு கேக்குறா. நான் சீஃப் கிட்டையும் சாங் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சோபின் சொல்றான். சரி பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த லீ சேஜினோட அப்பா ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார் போல இருக்கு. அம்மா கிட்ட தான் இவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு என் வீட்டை விட்டு ஓடி போய் அந்த இங்கியோ குரூப்ல சேர்ந்துட்டா. பொண்ணை காணமேன்னு சொல்லி அவளோட அப்பா தான் எங்கெங்கயோ அவளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவனுங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, ரொம்ப கொடூரமானவங்க, அவங்க கூட போய் என் பொண்ணு சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சரி அவங்க எதனால அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யூகி கேக்குறா. ஒரு நாள் என் பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருந்தா, அவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு எதிராக யாராவது நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலை பண்ணிடுறாங்க, அதனால நான் அந்த குரூப்பை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. இங்க வந்தா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிதான் அவ எங்க கிட்ட வரவே இல்ல, நான் சேஃபா இருக்கேன், நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அவ சொன்னா. எனக்கு நல்லா தெரியும் அந்த இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்க தான் அவளை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு சோபின் கேக்குறா, ஆனா மேடம் அந்த இங்கியோ கல்ட் குரூப் லீடர் மேல பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் இப்ப ஜெயில இருக்காரு, அவர் எப்ப ஜெயிலுக்கு போனாரோ அப்பவே அந்த குரூப்பை கலைச்சிட்டு தான் நான் கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சோபின் சொல்றா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க எல்லாம் அந்த குரூப்பை கலைக்கவே மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருந்து எங்கேயாவது போய் மறைஞ்சு இருந்து அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர கண்டிப்பா கலைக்கவே மாட்டாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே வெளியில அவனால கொடூரமான செயல்லாம் செய்ய முடியும்னா அவன் வெளியில வந்தா பாத்துக்கோங்க அவன் என்னெல்லாம் செய்வான்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப சோபின் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு வெளியில போயிடுறா. அப்ப யூகி கவனிக்கிறா, பக்கத்துல ஒரு பார்சல் இருக்கிறது. அந்த பார்சல் எடுத்து பார்த்துட்டு இது இங்கியோ குரூப்போட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, இங்கியோ குரூப்போட ஃபாலோவர்ஸ் யாராவது உங்களை வந்து ரீசெண்டா பாத்தாங்களா அப்படின்னு கேக்குறா. அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பார்சல் மேல இருக்கிற ரெசிப்ட்ல அனுப்புனது லீ மின் ஜேன் இருக்கு, யூகியோட வீட்டுல இருக்கல்ல அந்த பொண்ணு. இந்த ரெசிப்ட மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூகி அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு போயிடுறா. இவ்வளவுதான் எப்ப பார்த்தாலும் அந்த பார்க்கோட அசாசின் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, இந்த விஷயத்த போய் பார்க் கிட்ட சொல்லி கொடுத்துறான். அந்த யூகிக்கு எவ்வளவு தைரியம், அவளால இவ்வளவு தூரம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி அவ கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அவளோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மேடம் ஒரு பெரிய பிரச்சனை மேடம், நம்மளோட சர்வரை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய பணம் எல்லாத்தையும் மொத்தமா திருடிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவ்வளவுதான் அவ கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே போங்க அந்த பணத்தை கண்டுபிடிங்க, அந்த பணத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு அவ சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. டான் தாத்தா மெடிக்கல் ரூமை கிளீன் பண்ற மாதிரி உள்ள வந்து ப்ரொஃபசர் கிட்ட ஏதோ ஒரு சில கட்டைகள் எடுத்து கொடுக்குறாரு. அது பெரிய சைஸ் ஆணி மாதிரி இருக்குது, ஒரு சைடு ஷார்ப்பாவும் ஒரு சைடு பிளாட்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து கொடுக்குறாரு. ப்ரொஃபசரும் அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு, நீங்க கொடுத்த சாவியில 3ஆம் நம்பர் சாவி கரெக்டா இருக்கு, எனக்கு அதுல இன்னொரு பீஸ் வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாத்தா அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா இங்க ப்ரொஃபசர் நல்லா இல்ல, அவரால் முடியல, அவர் தான் கத்தி குத்து வாங்கியிருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப முடியாம படுத்துக்கிறாரு. தாத்தா போய் நேரா முன்னா கிட்ட சொல்றாரு, நீ கொடுத்த சாவியில 3ஆம் நம்பர் சாவி வேலை செய்தாண்டா, இன்னொன்னு செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னானதும் முன்னாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பா ப்ரொஃபசர் நிஜமாலுமே செக்ஷன் D4 போயிட்டாரா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த கல்ட் குரூப் லீடர் தான் சந்தேகமா சொல்லிட்டாரு இல்லையா, கண்டிப்பா அந்த ப்ரொஃபசர் இங்க வந்தான்னு சொல்லிட்டு, அதனால வார்டன் வந்து
வந்து ஒரு கார்டை கூட்டிட்டு போய் அந்த பேக் சைடு இருக்கிற கேட்டை செக் பண்றாங்க. அதனால துருப்பிடிச்ச கேட் மாதிரி தான் இருக்குது. லாக் ஓபன் பண்ணவே கஷ்டமா தான் இருக்குது. அந்த கார்டு சொல்றான், சார் இதெல்லாம் யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க சார், ரொம்ப கஷ்டம் சார் இதை ஓபன் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த செக்ஷன் D4 பில்டிங்கோட பேக் சைடு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு எதுக்கு அங்க தேவையில்லாம கேட் வச்சாங்கன்னு தெரியல. இவர் அங்க சுத்தி சுத்தி போய் பார்த்துட்டு வந்து பாக்குறாரு. கரெக்டா அந்த கேட்டுக்கு நேரா அந்த வாட்ச் டவர்ல இருந்து வியூ கிளியரா இருக்கு. இருந்தாலும் நம்ம நம்ப கூடாது, இந்த இடத்துல சர்ச் லைட் நாளைக்கு போட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது இந்த லைட் ஹவுஸ்ல இருக்குள்ள ஒரு லைட், அந்த மாதிரி லைட்டை போட சொல்லி இந்த வார்டன் வந்து அந்த கார்டு கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். இங்க டாக்டர் அப்பதான் மெடிக்கல் ரூம்குள்ள உள்ள வராரு. ப்ரொஃபசர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் உள்ள வந்தது அந்த தூக்கத்துல ஷாக் ஆகி எந்திரிப்பாங்களே, அந்த மாதிரி ப்ரொஃபசர் ஷாக் ஆகி எந்திரிக்கிறத பார்த்துட்டு டாக்டர் ஓடி போய் பாக்குறாரு. என்னடாச்சு உனக்கு, ஏன்டா இதெல்லாம் பண்ற, இது போய் இப்படியே நிறுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி பாக்குறாரு. ஆனா ப்ரொஃபசர் கேட்கற மாதிரி இல்ல, நான் கேட்டதை கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரும் ஒரு பேக் தூக்கி கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குன்னு தெரியல, ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் யூகிய காமிக்கிறாங்க. அவ அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு வந்தாலே அதை நேரா கொண்டு போய் அந்த லீ மின்ஜெக்ட கொடுக்குறா. இதை நீ தானே லீஸ் ஏஜென்ட் அனுப்புன, எதுக்காக அனுப்புன அப்படின்ற மாதிரி கேட்கிற. ஆமா நான் தான் அனுப்புனேன். நான் அந்த குரூப்ல இருந்தப்ப என் கண்ணு முன்னாடியே என் பாய் ஃப்ரெண்ட் அவங்க கொன்னுட்டாங்க. நான் அப்ப ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். அப்போ எனக்கு சேஜின் சூஜின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அந்த சேஜினையும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சேஜின் தெரியும், சூஜின் யாரு அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறாளா. சூஜின் மேயர் ஹாங்மினோட செக்ரட்டரியா இருந்தா, இப்போ அந்த இல்சம் ஃபவுண்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை ஒன்னு எடுத்து கொடுக்குறா. அதுல ஒரு அக்கௌண்ட் நம்பர் எழுதிருக்கு. அந்த இங்கியோ குரூப்போட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுத்துட்டேன். அது எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கு. இது எல்லாமே உன் தாத்தாவோட பணம் தான். இதை எப்படி செலவு பண்ணணும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி யூகிட்ட கொடுத்துட்டு, இந்த பணத்துக்காக தான் அவங்க உன் குடும்பத்தையே விரட்டிட்டு இருக்காங்க, இதுக்காக தான் அவங்க மேயரை கூட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்து, இது என் பாய் ஃப்ரெண்ட் தான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தான். இதுல அந்த இங்கியோட கிரைம்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஆனா இதுக்கு பாஸ்வேர்டு என்னன்றது எனக்கு தெரியாது, உன்னால கிராக் பண்ணி எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்ப போறா. நீ இங்க இருந்து போகாத, அது உனக்கு ஆபத்து, நீ இங்கே இருன்னு யூகி சொல்லி பாக்குறா. இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. இங்க டாக்டர் கிம் தான் காமிக்கிறாங்க. அவரோட வீட்டுக்கு அவரை பாக்குறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. டாக்டரோட தங்கச்சி அக்காவான்னு தெரியல, பிரெக்னண்டா வேற இருக்காங்க. டாக்டருக்காக சமைச்சு கொடுத்துட்டு, நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படியே இருக்க போற, உன்னோட ஃபியான்சி இறந்து போய் 2 வருஷம் ஆகுது, இன்னமும் நீ அவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி, உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேணா கிளம்பட்டுமா அப்படின்னு டாக்டர் சொன்னதும், இல்லப்பா போக வேண்டாம், உட்காந்து சாப்பிடு, நான் எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் டாக்டரே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு கேப் பிடிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் கிம் நோட் பண்றான், எதிர்த்தாப்புல இருக்கிற ரோட்ல இந்த லேடி பார்க்கோட கார் நின்னுட்டு இருக்கிறத கிம் பாத்துடுறான். இதை பார்த்துட்டு லேடி பார்க் இருந்துட்டு, அவனுக்கு நம்ம கார் அடையாளம் தெரியுதுப்பா, கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு வேகமா இறங்கி போய், உனக்கு என்ன ரொம்ப நாளா தெரியும் போல இருக்கே, ஆனா நான் ரீசெண்டா தான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அங்க போறது யாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே, ஒருவேளை உன்னோட சிஸ்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா டாக்டர் எந்த பதிலுமே சொல்லாம அவளை முறைச்சு பத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்கானா. சரி சரி நம்ம அடிக்கடி பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போனவ திரும்ப வந்து, ஆமா நான் கேள்விப்பட்டேன் உன்னோட ஃபியான்சி கூட பிரெக்னெண்டா இருந்தாலாமே அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறாளா. இதை கேட்க கேட்க டாக்டருக்கு கோவமா வருது, அதே சமயம் கூட பயமும் வருது. ஏன்னா அவ தங்கச்சியை பார்த்துட்டு அவ இந்த மாதிரி சொல்லிட்டு போறதுனால எங்க தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவாளோன்ற பயமும் வருது. அதுக்கப்புறம் ஜெயில காமிக்கிறாங்க. நம்ம யூகி ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் ப்ரொஃபசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாளா. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் தேடிட்டு இருந்த ஃபைல் அந்த பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த பென்ட்ரைவ்ல மேபி இருக்கலாம், அததான் நான் தேடுற ஃபைல்னு நினைக்கிறேன். அந்த ஃபைலை உருவாக்குனவங்க, அதை பார்த்தவங்கன்னு யாருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாரு. யூகி தாத்தாவோட செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு இல்லையா, ப்ரொஃபசர் ஒரு தடவை தாத்தாவை பார்க்க வந்தாரு, ஒட்டகம் படம் போட்ட புக்கு ஒன்னு கொடுத்தாரு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாத்தா ப்ரொஃபசர் பார்க்கவே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சீனை தான் இப்ப காமிக்கிறாங்க. அப்ப சேர்மன் தாத்தா ப்ரொஃபசரை கூப்பிட்டு, யார் நீங்க, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நான் அந்த இங்கியோ குரூப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. அந்த இங்கியோ குரூப்ல நடக்கிற எல்லா கிரைமுமே உங்களுடைய பையனான மேயர் ஹாங்மினோட தலைமையில தான் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவருக்கும் மேல யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும். அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்கிறாரா. அதுக்கு தாத்தா இருந்துட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த இங்கியோ குரூப்பை மீட் பண்றதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாரு. இவர் கரெக்டா அந்த இங்கியோ குரூப்போட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாரு. அங்க போன நேரத்துல ஒரு வெயிட்டர் ஒருத்தன் அந்த குரூப்பை கண்காணிக்கிறதுக்காக பகு வச்சிருப்பான் போல இருக்கு. அதை கரெக்டா அவன் எடுக்கிற நேரத்துல தாத்தா போய் பாத்துடுறாரு. இவன் தாத்தாவை பார்த்தோன்னே பயந்துடுறான். கரெக்டா அந்த டைம்ல வேற லேடி பார்க் வராங்களா. ஆனா தாத்தா போட்டு எல்லாம் கொடுக்கல. அவங்க கிட்ட இவரோட கார்டை கொடுத்து, உனக்கு ஹெல்ப்னா எனக்கு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த சேர்மன் ப்ரொஃபசர்ட்ட பேசிட்டு இருக்கிறத பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. அங்கதான் நான் அவனை மீட் பண்ணேன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இங்கியோ குரூப்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காணாம போயிட்டாலாம். அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வந்திருக்கான். இவங்களை பத்தின எல்லா டீடைலையும், இவங்க செய்யற எல்லா கிரைமையுமே அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான். ஆனா கடந்த ஒரு வாரமா என்னால அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. மேபி அவனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஆபத்துல கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா சொன்னது கரெக்ட் தான். இந்த லேடி பார்க்கும் அவளோட ஆட்களும் அந்த வெயிட்டரை கண்டுபிடிச்சிட்டு அவனை கொன்னும் போட்டு விடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, யூகி வீட்ல இருக்காலையா லீ மின்ஜே, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அது. அதுதான் இங்க ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் தான் இந்த இங்கியோ குரூப்க்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணா. அதுதான் நான் தேடிட்டு இருக்கிற ஃபைலும் கூட. அதுதான் அந்த பென்ட்ரைவ்
சாத்தியங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தடவை ஒரு நடு ரோட்ல தலையில்லாத டெட் பாடி ஒண்ணு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் அப்படின்ற விஷயத்தையும் ப்ரொஃபசர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இங்கியோ குரூப்பை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் என் விசாரணையால நான் கண்டுபிடிக்கிற எல்லா விஷயமே வெளியே லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா இதை லீக் பண்றது ஒன்னு சீஃப் இன்ஸ்பெக்டரா இருக்கணும், இல்லனா இன்ஸ்பெக்டர் சாங், இல்லனா இன்ஸ்பெக்டர் சோபின். இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் அந்த இங்கியோட குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அதனால நீ இவங்க 3 பேத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஆனா ப்ராசிக்யூட்டர் சா நம்பிக்கைக்குரிய ஆள் தான். ஏன்னா அவர் இப்பதான் புதுசா இந்த ஊருக்கே வந்திருக்காரு. அவருக்கு இந்த இங்கியோ குரூப்பை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. அவரை நீ நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு யூகி இருந்துட்டு நான் டாக்டர் கிம்மை பார்த்தேன், அவர் உன் தங்கச்சியை பத்தி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கொஞ்சம் வருத்தப்படுறாளா. நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் என் தங்கச்சியும் என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒருத்தி தான் அவ. ஆனா இப்போ நீ இருக்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா யூகி போய் மீட் பண்ணிட்டு வந்தா இல்லையா, அந்த லீ சேஜனோட அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு யாரோ 3 பேர் வராங்க. ஒரு பொண்ணு 2 பையன். இவங்க எப்படி யூகியோட தாத்தாவை கிட்னாப் பண்றதுக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க போனாங்க இல்லையா, அதே மாதிரியே தான் இவங்க 3 பேரும் வராங்க. ஒரு மாதிரி பயந்து தான் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா இவங்களை பார்த்ததுமே அந்த அம்மா பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் பாவம் ஸ்ட்ரோக் வந்து படுத்து கிடக்குறாரு. இவங்களால அவரை அசைக்க கூட முடியல. கஷ்டப்பட்டு அவரை இழுத்துட்டு அந்த ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்து அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருந்துட்டு யூகிக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. இங்க யூகியை காமிக்கிறாங்க. அவ அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. ப்ரொஃபசர் வேற சொல்லிட்டாரு இல்லையா, உன் டீம்ல இருக்கிற 3 பேத்துல யாராவது ஒருத்தங்க இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கும், யாரையும் நம்பாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அதுதான் ஞாபகம் வருதா. ஒரு மாதிரி சந்தேகமாவே பாத்துக்கிட்டு இருக்காளா. அப்ப அந்த லீசேஜினோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவளும் கால் அட்டன் பண்றா. கரெக்டா அவங்க ஹலோன்னு சொல்லும் போது அவங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. இவங்க போனை கீழே போட்டுடுறாங்க. வந்தவங்க யாருமே கிரிமினல்ஸ் இல்ல போல இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி கொலை பண்ணனதும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பயந்து தான் கொலை பண்றாங்க. அவங்க 2 பேத்தையுமே அங்க கொண்டுட்டு வெளியில வந்து நின்று தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பதிலுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. 3 பேரும் ஒருத்தரை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க யூகி அவளோட டீமுக்கு கூப்பிட்டுட்டு நேரா இங்கதான் வரா. வந்து பார்த்தா அந்த 3 பேருமே பாய்சனை குடிச்சு இறந்து போய் கிடக்குறாங்க. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. அந்த வார்டன் தான் வாட்ச் டவர்ல ஸ்பாட்லைட் வைக்க சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. 2 எலக்ட்ரீஷியன் வந்து அந்த லைட்டை பிக்ஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் அவரோட டியூட்டி டைம் முடிஞ்சு வெளியில கிளம்பலான்னு போறாரு. ப்ரொஃபசரை பார்த்து கண்ணை காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது வெளியில ஒரு கார்டு நின்னு இந்த மெடிக்கல் ரூமையே பார்த்துட்டு இருக்கிறத டாக்டர் கவனிச்சுட்டு நைஸா அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. என்ன சார் உங்களுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டியா, வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சரி வாங்களே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ப்ரொஃபசர் டாக்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு ஒரு டூல் பேக் எடுத்து மாட்டிட்டு அங்க இருக்கிற ஜன்னல்ல ஏற்கனவே ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நைஸா கலட்டி வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போறாரு. எனக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் திரும்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருட்டிலேயே அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு அந்த செக்ஷன் D4ஓட பேக் சைட் கேட்டுக்கு போயிடுறாரு. அங்க போய் முன்னா செஞ்சு கொடுத்த கீயை வச்சு அந்த டோரையும் ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாரு. அங்க போய் என்ன பண்றாருன்னா அந்த செவுத்துல நம்ம தாத்தா கொடுத்துட்டு போனாரு இல்லையா அந்த மரக்கட்டைகள், அந்த கட்டையெல்லாம் எடுத்து அந்த செவுத்துல அங்கங்க ரேண்டமா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணா ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு வைக்கிறாரு. அதை அடிச்சதுமே அந்த செவுருல லைட்டா விரிசல் விடுது. அதுல பாதியை மட்டும் அடிச்சு வச்சுட்டு மீதி சுத்தியிலையும் அந்த கட்டையையும் அங்கேயே குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு மேல இருக்கிற வாட்டர் டேங்க்ல சின்னதா ஓட்ட போட்டு ஒரு சின்ன பைப்பையும் சொருகி அதுல இருக்கிற தண்ணி கரெக்டா அந்த விரிசல்ல லீக் ஆகுற மாதிரி செட்டப்பை செஞ்சு வச்சுட்டு அவர் அங்க இருந்து திரும்ப வந்துடுறாரு. கரெக்டா இவர் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வர்ற சமயம் இவங்க இந்த ஸ்பாட் லைட்டை ஆன் பண்றாங்க. இவங்க ஆன் பண்ற நேரம் கரெக்டா அந்த லைட்டுக்கு நேரம் ப்ரொஃபசரே மாட்டிக்கிறாரு. அந்த எலக்ட்ரீஷியன்ல ஒருத்தன் அதை பார்த்துடுறான். நாங்க யாரையோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. மறுபடியும் இன்னொருத்தன் திரும்பி பார்க்கும்போது அங்க ப்ரொஃபசர் இல்ல, எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. டே அங்க யாருமே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த கார்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ப்ரொஃபசரும் எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்காரு. இந்த கார்டும் கிளம்பி நேரா அந்த மெடிக்கல் ரூம் கிட்ட தான் வந்துட்டு இருக்காரு. நேரா உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ப்ரொஃபசர் அதுக்குள்ள வந்துட்டாரு. வந்து இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவர் ட்ரெஸ் கூட மாத்தல, கழுத்தோட மறைச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கொலை நடந்த லீ சேஜனோட அப்பா அம்மா வீட்டை காமிக்கிறாங்க. போலீஸ் டீம் அங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாங் சீஃப் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான். இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த 3 பேர், அவங்களோட ஐடி கார்டு கொண்டு வந்து காமிச்சு இவங்க 3 பேருமே வேற ஊரை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு ஒருத்தருக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இதை பார்த்தா அப்படியே அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரா. உடனே யூகி எழுந்துருச்சு அப்படியே என் தாத்தாவோட அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப அவளோட மைண்டுக்குள்ள ப்ரொஃபசர் சொன்னதுதான் ஓடிட்டு இருக்கு. உன்னோட டீம்ல இருக்க 3 பேத்தையும் நம்பாத, அவங்கள ஒரு ஆள் இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு, நான் மட்டும் இவங்களை பார்க்க வரலன்னா இவங்களுக்கு இப்படி நடந்திருக்காது, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி லேடி பார்க்கையும் இந்த யூகியோட சித்தப்பா ஹாங்ஸுவையும் தான் காமிக்கிறாங்க. அந்த ஹாங்ஸு சொல்றான் அவங்க 3 பேரும் நம்ம சொன்ன வேலையை முடிச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றேன்னா. சச்சா அவங்களை விட்டுத்தல, அவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நம்ம பணம் என்னாச்சு, காணாம போன பணம் எங்கன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அது இன்னும் கண்டுபிடிக்கலன்னதும் அவ கத்துறா. சீக்கிரமா அதை போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே ப்ராசிக்யூட்டர் சா அந்த இடத்துக்கு வராரு. அட கேங்ஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் அந்த இடத்துக்கு வராரா. லேடி பார்க் பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கறா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான்
வந்தேன், ஆனா ஒரு கேங்ஸ்டர் முன்னாடி எல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. உடனே அந்த ஹாங்ஸ்வை வெளியில அனுப்பி விட்டுடுறா. இப்ப சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு அந்த பார்க் கேக்குறா. ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சா சொல்றாரா. பாருடா, திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் நடந்ததுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறா. நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாளைக்கு தான் நானும் இப்படியே இருக்கிறது, நானும் ரொம்ப வருஷமா ப்ராசிக்யூட்டராவே இருந்துட்டேன், இது வரைக்கும் ஒரு நல்லவங்க கூட டாப் பொசிஷனுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது, அதனாலதான் உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. தாராளமா பண்ணிடலாம், உனக்கு என்ன வேணும், நான் வேணா உன்னோட சீஃப் ப்ராசிக்யூட்டர் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அந்த எல்லாம் வேஸ்ட், உங்களுக்கு அவனை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க யாரையும் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. உங்களோட ஆம்பிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு, பெருசா ஆம்பிஷன் இருந்தா பெரிய ஆபத்தையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு தடவை தான் மேடம், நல்லவனா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம புதுசா கூட்டணி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கூட்டணியை செலிப்ரேட் பண்ணல, அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறோம். அது வந்து சிசிடிவில இருந்து எடுத்த போட்டோ போல இருக்கு. அதுல அந்த லீ மின்ஜே எங்கேயோ போற மாதிரியான ஒரு போட்டோ தான் இருக்கு, அதுதான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ ப்ராசிக்யூட்டர் சாவா அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறா. லேடி பார்க் கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட பேசிக்கிட்டு இருந்த ப்ராசிக்யூட்டர் சா வெளியில வந்தாலும் பெருமூச்சு வாங்கிட்டு, ஐயப்பா இந்த லேடி என்ன இவ்வளவு ஸ்கேரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹாங்ஸ் லேடி பார்க் கிட்ட கேக்குறான், நம்ம இவனை நம்பலாமா அப்படின்னு கேக்குறானா. நம்ப வேண்டாம், இப்போதைக்கு அவனை யூஸ் பண்ணிக்குவோம், அவ்வளவு சீக்கிரம் அவனை நம்ப வேண்டாம், எனக்கு முதல்ல அந்த டாக்டரை பிடிச்சி கொண்டுட்டு வாங்க, அவன் எனக்கு உயிரோட வேணும், அவன் மூலியமா தான் அந்த ப்ரொஃபஸரோட பிளான் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த டாக்டரோட வீட்டை போய் செக் பண்ணி அங்கிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ராசிக்யூட்டர் ஷா கொடுத்துட்டு போன போட்டோவையும் எடுத்து காமிச்சு இவ எங்க இருக்கான்றது கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூகி ஹவாங் அப்படின்ற ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அது என்ன கேஸ் அப்படின்னா, ப்ரொஃபசர் ஹான் சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம நடு ரோட்ல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சுமே, தலையில்லாத டெட் பாடி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த கேஸ் ஃபைல தான் அவ எடுத்து பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி சீரியஸா இதை பாத்துக்கிட்டு இருக்கிறத வெளியில இருந்து இன்ஸ்பெக்டர் சாங் பாத்துட்டு இருக்கான். அப்ப சீஃப் அந்த இடத்துக்கு வராரா. சீஃப், அவளை கவனிச்சிங்களா, ப்ரொஃபசர் ஹான் மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு அவ நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சாங் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவ ஏதோ ஒரு விஷயத்த தேடுறான்னு தெரியுது, ஆனா என்ன தேடுறான்னு தான் தெரியல, ஆனா அவகிட்ட நீ இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்காது அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரா. ஆனா சீஃப் அவ நம்மள கிரிமினலை பாக்குற மாதிரி பார்த்தாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி விடுடா, அவ எதையோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா, பாத்துட்டு போறா விடு, ஆனா அவ ப்ரொஃபசர் அளவுக்கு புத்திசாலியா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயம் சாங்க்கு புரியல, ஏன் சீஃப் அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எந்த பதிலுமே சொல்லாம போயிடுறாரு. இங்க யூகி அந்த கேஸ் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்காளே, அந்த கேஸ் அப்படியே நமக்கு நேரடியா காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடு ரோட்ல ஒரு கார் நின்னுட்டு இருந்திருக்கு, அந்த காரோட சன்ரூஃப்ல ஒரு ஆள் நின்னுட்டு இருந்திருக்கான், ஆனா அவன் உடம்புல தலையே இல்ல. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த போலீஸ் டீம் தான் அங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ப்ரொஃபசர் ஹான் அந்த இடத்துக்கு வராரு. சீஃப் வந்து சொல்றாரு, இது பழைய ரோடுப்பா, அதனால சிசிடிவி எதுவுமே இல்ல, நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, நைட்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்த நாள் காலையில ஒரு விவசாயி இந்த பக்கம் வயக்காட்டுக்கு போறதுக்காக வந்திருக்காரு, இதை பார்த்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் பார்த்துட்டு ரொம்ப கிளீன் கட்டா இருக்கு, ஒரே வெட்டுல கட் பண்ணிருக்காங்க, எந்த ஸ்ட்ரகிளும் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்துல எதையோ நோட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. என்னடா பார்த்த அப்படின்ற மாதிரி சீஃப் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ப்ரொஃபசர் எதுவுமே சொல்லாம போறாரு. கார்ல இருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி தள்ளி டயர் மார்க் இருக்கு, இந்த இடத்துல தான் காரை பிரேக் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ரோட்டோட ஓரமா இருக்கிற ஒரு மரத்துல ஒரு ஒயர் கட்டி இருக்கிறத ப்ரொஃபசர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஒயரை பார்த்துட்டு இதுக்கு நேரம் அந்த பக்கம் ஏதாவது மரத்துல ஒயர் கட்டி இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி யூகி அனுப்பி வைக்கிறாரு. யூகியும் போய் பாக்குறா, இங்க ஒயர்லாம் இல்ல, ஆனா கட்டினதுக்கான அடையாளம் இருக்கு அப்படின்ற மாதிரி யூகி கண்டுபிடிச்சு சொல்றா. அப்ப ப்ரொஃபசர் தரையை நோட் பண்றாரு. கரெக்டா அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல லைட்டா ரத்தம் சிந்தின மாதிரி அடையாளம் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துலதான் தலை கட்டா இருக்கணும். இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல வயரை கட்டி வச்சிருக்காங்க. அந்த விக்டிம வந்து காரோட சன்ரூஃப் வழியா தலையை வெளியில நீட்டின மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த ஒயர்ல தலை கட்டாகி இருக்கு. தலையை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாரு. தலை இன்னும் கிடைக்கல, ஒருவேளை கொலை பண்ணவனே தூக்கிட்டு போயிருக்கலாமோ, ஆனா அவன் கையை விட்டுட்டு போயிட்டான், நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கையை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ப்ரொஃபசர் சாங்கையும் சோபினையும் பார்த்து தலை இந்த பக்கம் தான் எங்கேயாவது விழுந்து கிடக்கணும், அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு சீஃப் கிட்டயும் யூகி கிட்டயும் அவனோட உடம்புல கட்டி போட்டதுக்கான மார்க் இருக்கான்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் வந்து பாக்குறாரு, மார்க் இருக்கு, இவன் சைக்கோவா இருப்பான் போல இருக்கு, பார்த்த உடனே எப்படி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் சாங்கும் சோபினும் அங்க தலையை தேடி போனாங்க இல்லையா, ஒரு இடத்துல துண்டா கிடக்குற தலையை பார்த்து சாங் எல்லாம் பயந்துட்டு கத்திடுறான். அதுக்கப்புறம் சாங் இந்த கேஸை பத்தின டீடைல ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கொலை செய்யப்பட்ட விக்டிமோட பேரு ஹவாங், இவனுக்கு வயசு 32 ஆகுது. இவன் கன்சன் அப்படின்ற ஊர்ல தான் போன வருஷம் வரைக்குமே இருந்திருக்கான். இந்த வருஷம் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அந்த கன்சன்ற ஊர்ல இருந்த வரைக்கும் அவன் மெக்கானிக்கா இருந்திருக்கான். ஆனா எப்ப இந்த ஊருக்கு வந்தானோ அதுக்கப்புறம் அவன் எந்த வேலையுமே செய்யல. அவன் தங்கி இருந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்டப்போ அவன் நைட்ல தான் வேலைக்கு போவான், விடிய காலையில வந்துருவான். இப்படி நைட் அவன் வேலைக்கு போறதுனால அவன் பார்ல வேலை பாக்குறான்னு நினைச்சேன், ஆனா அவன் வேலையே பாக்கலங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற விஷயத்த சாங் இங்க சொல்றான். சரி, அவனோட வீட்டை செக் பண்ணீங்களா, நான் அதை பாக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரு. நானும் சோபினும் போய் பார்த்தோம், அங்க எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சாங் சொல்லிடுறானா. நான் பாக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. சரிடா போய் பாரு அப்படின்னு
சொல்றாங்களா, நானும் யூகியும் போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகியை மட்டும் கூப்பிட்டு போறாரு. அந்த விக்டிம் ஹவாங்கோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு, நார்மலா ஒருத்தன் கிராஜுவேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் சியோல் மாதிரி பெரிய சிட்டில போய் அங்கேயே வேலை பார்த்து செட்டில் ஆகணும்னு நினைப்பான். அப்படி இல்லைன்னா அவனுடைய சொந்த ஊர்லயே வேலை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைப்பான். ஆனா இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு வரணும்? அதுவும் அவனுக்கு சொந்த ஊர்லயே 7 வருஷமா மெக்கானிக்கா வேலை பார்த்திருக்கான். அங்கேயே நல்ல வேலை இருந்திருக்கு, நல்ல செட்டில் ஆகி இருந்திருக்கான். அப்படி இருக்கும் போது எதுக்காக இங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு வந்து இங்க வேலையே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே அந்த வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு 3 விதமான ட்ரெஸ் கிடைக்குது. ஒரு செட்டு வந்து காஸ்ட்லியான பிராண்டட் ட்ரெஸ்ஸா இருக்குது, இன்னொன்னு வந்து புது ட்ரெஸ்ஸா இருக்குது, இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப ரொம்ப சீப்பான ட்ரெஸ்ஸா இருக்குது. ஒரு மனுஷன் திடீர்னு அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்திக்க முடியுமா என்ன? எதுக்காக இப்படி வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. அதுக்கு யூகி இருந்துட்டு, மேபி அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம். நார்மலா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிராண்டட் க்ளோத்ஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க, அப்படி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிஃப்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யூகி சொல்றான். இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு, எனக்கு இன்னைக்கு உன்னோட டைம் கிடைக்குமா, அது மட்டும் இல்லாம நான் உன்னோட ஐடியையும் யூஸ் பண்ணணும், அப்புறம் இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். இந்த விஷயத்த உன்னோட டீம் மெம்பர்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லாத, சீக்கிரட்டா வச்சுக்கோ. இப்போ நாம போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹவாங்கோட சொந்த ஊரான கன்சனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க அவன் வேலை பார்த்தா அந்த மெக்கானிக் ஷாப்ல போய் அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த ஓனர் வந்து சொல்றான், நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், ஒன்னாவே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். அவனும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வியர்டான பீப்புள் எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. யார் அந்த வியர்டான பீப்புள் அப்படின்னு யூகி கேக்குறா. அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? ஒரு குரூப் ஒண்ணு வந்துச்சு, அதுவும் அங்க தெரியுது பாருங்க மலை, அந்த மலைக்கு மேலதான் சர்ச் மாதிரி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அதை ஆரம்பிச்சாங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்க நிம்மதியவே தொலைச்சிட்டாங்க. இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு டெய்லி ப்ரே பண்ண போவாங்க, ஆனா திரும்பி வரவே மாட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கோவப்பட்டு அங்கெல்லாம் பெரிய பிரச்சனையே பண்ணாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் வரவே மாட்டாங்க, அந்த சர்ச்சே கதின்னு கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற காசு பணம் சொத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த சர்ச்சுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இந்த ஹவாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டான மிஞ்சியும் அந்த சர்ச்ல போய் சேர்ந்துட்டா. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணா அவளை திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு, ஆனா அவ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நைட்டோட நைட்டா அந்த கூட்டமே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிஞ்சியவும் போயிட்டா. அவ இப்படி திடீர்னு காணாம போனதுனால அவன் உடஞ்சு போயிட்டு குடிக்க அடிமையாயிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த ஓனர் சொல்றானா. சரி, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மிஞ்சியோட போட்டோ கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணோட கிராஜுவேஷன் டேல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஒரு போட்டோ 3 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோ கொண்டு வந்து காமிக்கிறான். அந்த போட்டோ வாங்கி வச்சுட்டு நேரா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறாங்க. சார், அதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது சார், அந்த பொண்ணு ஒரு அடல்ட் சார், அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போகணுமா, சாமி கும்பிடணுமா, சாமியாரா போகணுமாங்கிறதுலாம் அந்த பொண்ணோட விருப்பம், அதை நம்ம யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து தினமும் தொல்லை பண்ணிட்டே இருப்பான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி. அதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப ப்ரொஃபசர் அவன் இறந்து போயிட்டான் அப்படி இப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க எல்லாம் திடீர்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார், இங்க இருந்தவங்களே அவங்க கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரே ஒரு லேடியை மட்டும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அந்த கூட்டம் அவங்களை கைவிட்டுட்டு போயிட்டுதான் அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா இருந்துட்டு, இல்ல அவங்க என்ன இங்க விட்டுட்டு போனதுக்கு கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. இவங்களும் அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சு போறாங்க. இந்த லேடியும் இந்த சர்ச்சை சேர்ந்தவங்களோட தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது இவங்களை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்க ஒரு வயசான லேடி, அவங்களுக்கு கண் பார்வை வேற கிடையாது. யூகி போய் நைஸா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறாளா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட விதி ரொம்ப வீக்கா இருந்துச்சு, என்னால அவங்க கூட சேர்ந்து போக முடியல, என்னோட விதி ரொம்ப வீக்கா இருந்துச்சு, என்னால அவருக்கு சேவை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி யாரோ ஒரு அவருன்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களா. ஆமா, அந்த அவர் யாரு அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறாளா. அவர் கடவுளோட தூதர், கடவுளே நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு, கடவுள் சொல்ற ஆர்டர் அதை நிறைவேற்றுறது தான் அவரு, ஏன் அவரே கடவுள் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க ப்ரொஃபசருக்கு சமக்கம் வருது. பிடிச்ச அந்த லேடியை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுடுறாரு. கடவுள் தான் இப்படி இன்னசென்ட் பீப்புளை சாகடிக்க சொல்லி ஆர்டர் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க. யூகி கேட்கறா, நீங்க இவ்வளவு எமோஷனலா ஒரு கேஸை விசாரிச்சு நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஒரு தப்பான நம்பிக்கை அவங்கள மட்டும் பாதிக்காது, அவங்கள சுத்தி இருக்கிற இன்னசென்ட் பீப்புளையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போறாரு. நேரா அவங்க 2 பேரும் அந்த கிரைம் நடந்த அந்த ரோட்டுக்கு தான் போய் பாக்குறாங்களா. யூகி அந்த இடத்த பார்த்துட்டு, ஒருவேளை அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க தான் அந்த ஹவாங்க கொலை பண்ணிருக்கணுமோ, யாருக்காவது வார்னிங் கொடுக்கறதுக்காக இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யூகி கேட்கறா. அப்ப ப்ரொஃபசர் அந்த ரோட்டை பார்த்துட்டு அந்த கிரைம் எப்படி நடந்திருக்கும்ன்றத அப்படியே அவரு விஷுவலா யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு நைட் அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாருமே வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. அதாவது இங்கியோ குரூப்பை சேர்ந்த பொண்ணுங்க அந்த ரோட்டோட 2 பக்கமும் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல இந்த ஹவாங்க அடிச்சு அந்த சன்ரூஃப்ல வெளியே தலை தெரியுற மாதிரி கட்டி போட்டு அந்த காரை அங்க வேகமா எடுத்துட்டு வராங்க. குறுக்க அந்த கம்பியை கட்டி அந்த கம்பியை கிராஸ் பண்ணும்போது அந்த தலை அந்த கம்பியில மாட்டி அப்படியே துண்டாயிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களாம் அந்த காரை சுத்தி கூடி நின்னுட்டு துரோகிக்கு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான லீ மின்ஜேவும் இருக்கா. அவளுக்கு பயம், அழுக, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறைச்சிட்டு தான் அவ அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருக்கா. இதை ப்ரொஃபசர் யோசிச்சு பார்த்துட்டு, இது வார்னிங் கிடையாது, அவனை எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூகிக்கு புரியல, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேக்குறா. ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லல. இதை எல்லாத்தையுமே இப்ப யூகி பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு அந்த 2 போட்டோவையும் எடுத்து பாக்குறா. அதாவது அந்த ஹவாங்கோட போட்டோ, லீ மின்ஜேவோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு, அப்ப இந்த லீ மின்ஜே
விஷயம் தான் நம்ம வீட்டுல இருந்தா இல்லையா அவ நம்ம கிட்ட அவ பென்ட்ரைவ் கொடுத்தது இந்த ஹவாங்கோட பென்ட்ரைவ் தான் அப்படிங்கறத யூகி கண்டுபிடிக்கிறான். கட் பண்ணா ஜெயில காமிக்கிறாங்க. அந்த லைட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இருந்த எலக்ட்ரீஷியன்ஸ் இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் நான் லைட் ஆன் பண்ணும்போது அங்க யாரோ பில்டிங் மேல நின்னுட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு டே இது ஜெயிலுடா, அப்படி திடீர்னு யாராவது வந்து எப்படிடா பில்டிங் மேல நிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வார்டன் வந்து இதை கேட்டுடுறான். என்ன தண்ணி பார்த்த அப்படின்ற மாதிரி வார்டன் கேக்குறானா, இல்ல சார் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிடுறாங்க. ஆனாலும் வார்டனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேரா அந்த செக்ஷன் D4 பேக் சைட் கேட்டுக்கு தான் போய் பாக்குறான். அங்க லைட் அடிச்சு எல்லா இடமும் தேடி பாக்குறான். கேட்டு பூட்டின மாதிரி தான் இருக்கு. அங்க எதுவுமே சந்தேகப்படுற மாதிரி இல்ல, ஒண்ணு இல்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே தரையில இருந்து ஏதோ ஒண்ணு கண்ணுல படுது. அது என்னன்னு லைட் அடிச்சு பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபசர் ஒரு மரக்கட்டையில செஞ்ச கீயை தானே யூஸ் பண்ணாரு, அந்த கீயோட உடஞ்ச பாகம் கீழே கிடக்குது. ஆக்சுவலா ப்ரொஃபசர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் கேட்டை லாக் பண்ணணும் இல்லையா, அதை லாக் பண்ணும்போது என்னதான் இது ஸ்ட்ராங்கான ரோஸ்வுட்ல செஞ்ச கீயாவே இருந்தாலும் அது துரு பிடிச்ச பழைய இரும்பு பூட்டு, அதை எப்படி ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும். அதனால அவர் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணும்போது அந்த கீ உடஞ்சு போச்சு, அது கீழே விழுந்துருது. இருட்டா இருந்ததுனால அவரால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அந்த கீ இப்ப வார்டன் கையில கிடைச்சிருச்சு. நேரா எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ரூமுக்கு தான் வராரு. 2 கார்ட்ஸை கூட்டிட்டு வந்து நாங்க இங்க செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சார் இது மெடிக்கல் ரூம், இங்க செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் எப்பவும் பண்றதே கிடையாது, இப்போதுக்கு திடீர்னு பண்றீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கொஸ்டின் பண்றாரு. ஆனாலும் அந்த வார்டன் கேட்கற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம யூகிய பாக்குறதுக்காக ப்ராசிக்யூட்டர் சாய் வராரு. உனக்காக என் லைஃபையே ரிஸ்க் எடுத்து நான் ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, அந்த லேடி பார்க் இருக்கா இல்லையா, அவ மனசுல என்ன நினைக்கிறான்றது என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்காக தான் இவர் ஏதோ பிளான் பண்ணி அந்த லேடி பார்க் கிட்ட போய் பேசிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இங்க மறுபடியும் ஜெயில காமிக்கிறாங்க. அந்த மெடிக்கல் ரூமை தேடுறன்ற பேர்ல அங்க இருக்கிறதெல்லாம் களைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வார்டன் அந்த உடஞ்சு போன கீ துண்டை எடுத்துட்டு வந்து ப்ரொஃபசர் கிட்ட காமிச்சு இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ரொஃபசர் முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.